நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு தர்கா அதை எடுக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்படியே ஊரே தந்துட்டாங்க. அவங்களுக்கு நோட்டீஸும் கொடுக்கல, லாக்கும் பண்ணல. அவங்க இன்னும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா 178 கோவில்கள் கோவில் இடிக்கப்பட்டது. பொது இடத்துல நம்மளும் கோவில் கட்டிருக்கோம், அவங்களும் நிறைய ஆக்குபேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒற்றுமை இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதை கண்டு அதிகாரிகள் பயப்படுறாங்க. அவங்களுடைய ஓட்டு வங்கி சிறப்பா இருக்குது சொன்னா செஞ்சபடி நடக்குது அப்படிங்கிறது அவங்க சேர்த்து வளர்த்துல இருக்காங்க. அவங்க ஒரு கமெண்ட் சொன்னா எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த கோவிலையோ அந்த சர்ச்சையோ இடிக்கவே இல்லை. கோவிலை மட்டும் இடிக்கிறாங்க, தர்காவை இடிக்கல, அந்த சர்ச்சை இடிக்கல. அப்ப நம்ம கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்று சேர்ந்து எல்லாரும் போகணும். நமக்கு எது மதத்துக்கு இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அத எல்லாரும் சேர்ந்து அதை எதிர்க்கும் பொழுதுதான் அது விழிப்புணர்வுன்னு சொல்லணும். அது இல்லாததுனாலதான் நம்மளுடைய பர்சன்டேஜ் கன்னியாகுமரி மாவட்டத்துல குறைந்திருக்கிறது. மதுராந்தர் மற்றும் சைதன்ய மதுராந்தருடைய முயற்சியினாலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே மதமாற்றங்கள் தடுக்கப்பட்டு இந்துக்களுக்கு ஓரளவு சமய அறிவு சமய வகுப்புகள் மூலமாக கொடுக்கப்படுகிறது. சனாதன தர்மத்தின் ஆணை வேறு கோவில்களும் குடும்பங்களும் இதை சீர்குலைச்சா போதும், சனாதன தர்மம் சீர்குலைஞ்சிடும். அதை தெரிஞ்சுதான் அறநிலைத்துறை இந்த அறநிலையா துறையா செயல்பட்டு இருக்கு. உண்டியில் இருக்கிற வருமானத்தை எடுத்து வேற கோவிலுக்கு கொடுக்குறாங்க, வேற எதுவும் செலவு பண்றாங்க. அந்த கோவிலோட முன்னேற்றத்துக்கு செய்யறது இல்லை. இருக்கிற கோவில இருந்து இல்லாத கோயிலுக்கு கொடுக்கணும். ஆனா அது மாதிரி செய்யறது இல்லை. அது நிதி நிர்வாகத்துக்கு ஆடிட் கிடையாது. ஆனா அறநிலையத்துறை எடுக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அறநிலையத்துறை எடுப்போம், அறநிலையத்துறை எடுத்துட்டா கோவில் நிர்வாகத்தை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்ப வக்ஃப் வாரியமும் பள்ளிவாசல் நிர்வாகமும் சர்ச்சை எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அதே மாதிரி நாங்களே ஒரு குழு அமைத்து அந்த கோவிலை பராமரிப்போம். அந்த உண்டியல் வருமானம் அந்த கோவிலுக்கு தான் செயல்படும். அந்த ஊர் மக்களுக்கு நன்மைகள் செய்வோம். ஆனா இன்னைக்கு உண்டியல் வருமானம் அரசாங்கத்தில் அதிகாரிகளுக்கு செலவு செய்யறதுக்கு அதிகமா போகுது. எல்லாருமே ஆடிட் பண்ணணும்னு கேட்கறாங்க. எஸ்ஆர்எஸ்ல ஆடிட்டே கிடையாது. அந்த உண்டியல் பணத்தை என்ன பண்றாங்க யாருமே கேள்வி கேட்க முடியல. ஏன்னா நம்மள்ட்ட ஒத்துமை இல்லை. யாரோ பண்ற திருவிழாவுக்கு செலவுகள் அவங்க செலவு பண்ற மாதிரி கேள்வி எழுதிக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட கும்பாபிஷேகங்கள் செய்ததா அறநிலையத்துறை அமைச்சர் குறிப்பிட்டாங்க. அது கூட ரங்கராஜ பாண்டே அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். கும்பாபிஷேகம் நடந்தது என்ன உண்மைதான். ஆனா அறநிலைய பணத்தை எடுத்து கொடுக்குற அங்கெல்லாம் டொனேஷன் வாங்கி தான் பண்றாங்க. அறநிலையத்துறையில எழுதுற மாதிரி கணக்கு தான் காட்டுறாங்க. ரங்கராஜ பாண்டே அவருடைய ஒரு பேட்டியை சொல்லிட்டார். இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு இல்லை. நமக்கு சமயத்தை பத்தி அறிவியல். இப்போ நமக்கு சமயத்தை பத்தி அறிவியல் அதனால இந்த கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல 3 பெண்கள் ஒரு ஹாஸ்டல் ரூம்ல இருப்பாங்க. அது ஒரு இந்து பொண்ணு, முஸ்லீம் பொண்ணு, ஒரு கிறிஸ்டின் பொண்ணு இருக்கிறதா அந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையிலே அந்த திரைக்கதை அமைக்கப்பட்டதாக இயக்குனர் கூறுறாரு. அப்படியே டிஸ்கஷன் பண்றாங்க ரூம்ல ஈவினிங்ல. உங்க சமயத்தை பத்தி சொல்றாங்க. இந்து பொண்ணுக்கு தன்னோட சமயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல. எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல தெரியுது. அவங்க 2 பேரும் சிறப்பா பதில் சொல்லி எங்க மதம் தான் சிறந்ததுன்னு சொல்லி அப்புறம் ஒரு லவ் ஜிகாத்து மூலியமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போய் நிறைய குடும்பப்படுத்தி திருப்பி அந்த பொண்ணு திருப்பி வந்த மாதிரி அந்த கதை கண்டுபிடிக்கப்படுது. நீதிமன்றத்திலே அந்த படத்தை வெளியிட தடை இல்லை அப்படின்னு சொன்ன பிறகும் அரசாங்கம் வந்து அதை பாதுகாப்பு கொடுக்க திரையரங்கில் அதை வெளியிடுறது. தமிழ்நாட்டில் ஒரு நாள் 2 ஷோ மட்டும் போட்டுட்டு அந்த படத்தை யாரும் தயாரிப்பாளர் மாறினாங்களா சினிமா அரங்கு உரிமையாளர் மாறினாங்களா தெரியாது. அந்த படம் 2 ஷோ படம் வருது. இந்துக்கள் மட்டும் இல்ல, அனைத்து டீனேஜ் பெண்களும் அந்த கேரளா ஸ்டோரிங்கிற படத்தை பார்க்கணும். ஏன்னா சமய அறிவு இல்லாத எப்படி அந்த 13 வயசுல இருந்து 23 வயசு வரையும் குழந்தைகளுக்கு உடல் ரீதியான ஒரு தடைகள் இருக்கும். ஆண் பெண் ஈர்ப்பு இருக்கிறதுனால அதை சரியா ஹேண்டில் பண்றதுக்கு குடும்ப சூழ்நிலை இருக்கணும். இல்லைன்னா திசை மாறி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுதான் அந்த படத்துடைய களம். இதை வந்து வெளியிடலன்னு சொன்ன பிறகு டிவியில நேஷனல் தூர்தர்ஷன்ல ஒரு வாரம் முன்னாடி அதை வெளியிட்டாங்க. முன்னாடி சேனல்ல சொல்லி போறாங்க.
அங்க சிஎம் ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா ஆர்சி கத்தோலிக்க அந்த சபையில எல்லா குழந்தைகளுக்கும், குறிப்பா டீனேஜ் குழந்தைகளுக்கு அந்த படத்தை போட்டி காட்டுறத செய்தியை பார்த்தேன். நமக்கு அது தைரியம் இல்லை. நம்ம கோவில்ல ஒரு ஸ்கிரீனை போட்டு அந்த படத்தை போடுறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. ஏன் பண்ணிடக்கூடாது? அந்த 13 வயசுல இருந்து 21 வயசுகளையும் எப்படி திசை திருப்பி அவங்க இங்க மட்டும் இல்லை, கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போனா அப்புறமா நிறைய கல்யாணம் பண்ணுவான். அவங்க நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அது தெரியாது இந்த பொண்ணு. அப்புறம் தீவிரவாதே வேற நாட்டுக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு அந்த படத்து போகுது. எதுக்கு இங்க சொல்றேன் அப்படின்னா, நமக்கு சமயம் சார்ந்த விழிப்புணர்வு இல்லை. நமக்கு இந்த இடத்துக்குள்ள தலைப்பு விழிப்புணர்வு. சமயத்தை பத்தின விழிப்புணர்வு இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். இப்ப குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மா நம்மளை பாக்குறாங்க, ஆனா நமக்கு ஒன்றும் பிரச்சனைகளை பத்தி அதிகம் தெரியறது இல்லை. ஒரு 40 வயசு ஆகணும்னா குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம், உலகம், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம யாராவது ஒரு நண்பர் அவங்க டைம்ல இவங்க வந்து மனசை கொடுக்கும் பொழுதுதான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வீட்டுல பேசுறேன், குழந்தைகளுக்கு நீங்களே சமய அறிவு சொல்லி கொடுங்க. நம்ம சமயத்துல இல்லாத விஷயங்களே கிடையாது. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய மதங்கள் அத்தனையும் ஆணி வேர் தாய் மதம் இந்து மதம் தான் விவேகானந்தர் அப்படியே சொல்லியிருக்காரு. பகவான் வேறு படைப்பு வேறு ஒரு சித்தாந்தம். படைப்பிலே பகவான் இருக்கிறார் என்பது ஒரு சித்தாந்தம். படைப்பே இல்லை, பகவானை படைப்பாக காட்சி அளிக்கிறார் ஒரு சித்தாந்தம். 3 சித்தாந்தங்கள் நமது சனாதன தர்மத்துல இருக்கு. இந்த 3 தாண்டி எந்த மதமும் வர முடியாது. இந்த 3க்குள்ள எந்த மதமும் வர முடியும். நம்முடைய சமயம் புறச்சமயம், அகச்சமயம் 2 வழிபாட்டு முறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்து தந்துள்ளார். அகச்சமய வழிபாடு சிறப்பு. தியானம் மூலியமா இந்த அழியும் உடலில் இருந்து ஆன்மாவை அறியுது. இந்த பிண்டத்தில் இருக்கிற ஆன்மாவை அறிந்தா, இந்த பிண்டத்தில் இருக்கிற ஆன்மாதான் இந்த அண்டம் என்ற உலகத்தை பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அதை வெளியே தேடி கண்டுபிடிக்கிறத விட உள்ள தேடி கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதனால இந்த பிண்டத்தை ஆராய்ச்சி செய்த உலகத்தை முன்னேற்றினார்கள். இது அக உலகம், இது அகச்சமயம் வச்சு. அதுக்கு தயார் செய்ததும் புறச்சமயம். நம்மளுடைய இன்றைய கோவில் வழிபாடு, விழாக்கள், அன்றாடம் செய்யக்கூடிய பூஜைகள், திருவிழாக்கள், விசேஷங்கள் அனைத்துமே புறச்சமய வழிபாடு என்று வழங்கப்படும். துரதிருஷ்டவசமாக 50 ஆண்டு ஆனாலும் நம்ம கோவில்கள், சிலைகள், கலாச்சாரம், கும்பிடுதல் இதெல்லாம் இதுவே பொறுத்து அகச்சமய வழிபாடுக்கு நம்ம தயார் செய்து தரல. நம்ம முன்னோர்கள் சில ஆசிரமங்கள் மூலியமாக இந்த கேந்திரங்களாக கோவில்களையும் குடும்பங்களும் இந்த தர்மங்களை நுழைக்கக்கூடிய கேந்திரங்களை வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த அகச்சமய வழிபாடை யாருக்கு சொல்லிட்டாங்க? நம்முடைய சமயத்திலே அறம், பொருள், இன்பம், வீடு. வீடு பேர் தான், வீடுதான் முக்தி. இது அனைவருக்கும் ஜாதி, மதம், வயது வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் முக்தி புரியுது. ஏன்னா தினந்தோறும் தூக்கத்துல அது ஞாபகப்படுத்தப்படுது. தூக்கத்துல நம்ம ஆனா பெண்ணா, நமக்கு என்ன வியாதி இருக்கு, நமக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எந்த இதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிறதுக்கு போது அது ஒரு ஆனந்தம் பேர். அப்போ நம்ம மனதும் புத்தியும் செயல்படாம இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா தெரிஞ்ச பிறகு நம்ம துக்கம் இல்லைன்னு மட்டும் நம்மளால சொல்ல முடியும். அப்போ நம்மளுடைய சித்தாந்தங்கள் எல்லாமே விழிப்பு, கனவு, உறக்கம், இதுக்கு மாறும் இந்த 3 அவஸ்தைகளிலே மாறாத ஒரு ஆத்மா, அழியும் உடம்பிலே ஒரு அழியாத ஆத்மா அறிவாக உணர்வாக இருந்து நம்மளை வழிநடத்துகிறது கண்டுபிடிச்சாங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, சமயத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு குழந்தைங்க சரி பண்ண முடியும். அப்படி இல்லை, சமயம் வந்து கட்டாயமா 2 பேரும் போகணும். முன்னாடி சமயம் சொல்ற குழந்தைங்க மட்டும் அனுப்பணும். இப்ப நீங்க பேரண்ட்டும் வாங்க. இப்ப விநாயகருக்கு ஏன் 4 கை, அவர் ஏன் அவ்வளவு பெரிய விநாயகர் சின்ன மூஞ்சூர்ல எப்படி போனாரு, முருகனுக்கு ஏன் வயிறு வாங்கணும், அவருக்கு ஏன் 2 வயிறு, அது மாதிரி கேள்விகள் நம்மளுடைய சாத்தானை வழிபடுகிறார்கள் அப்படின்னு யாராவது மாற்று மதத்தவர் சொன்னாங்கன்னா அது உடனே பதில் சொல்றது நம்ம குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியும். சுவாமி தயானந்த சாஸ்திரி ஒரு கதை சொன்னார். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஏற்றாப்புல இருக்கிற ஒரு பாதியார் தாடியெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா இயேசுவே சொன்னா எங்க இயேசு வந்து கவனம் பண்ணிடுவாரு. நீங்க உங்க ஆக்சிடென்ட்
போவா. விநாயகர் சொல்லுவாரு, நீ போவாரு, சிவனை நீ போவாரு, விஷ்ணு போவாரு, யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு இவர் கிண்டல் பண்ணாரு. அந்த பாத்தீங்க டேரக்டர் சொசைட்டி பொறுமையா இருந்துட்டு நீங்க பேசி முடிச்சுட்டா நான் பதில் சொல்லவா அப்படின்னு கேட்டு சொல்லுங்க. உலகத்துல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணா இயேசுவை கூப்பிட்டு அவர் போயிடுவார். ஒரே நேரத்தில் 5 இடத்துல ஆக்சிடென்ட் என்கிட்ட 5 பேர் இருக்காங்க, 5 பேர் போக முடியும், உன்னால போக முடியுமா அப்படின்னு கேட்டார். இது ஒரு 2வது கேள்வி பதில் தான். இருந்தாலும் இந்த மாதிரி எதிர்த்தாங்க. இப்ப நான் வந்து சர்ச்சில் போய் பேசுறேன், மதுரையில் இருக்க மீட்டிங்ல பேசுறேன், அது கூட ஹைந்தவ சேவா சங்கத்துல இருந்து எனக்கு அப்டேஷன் பண்ணாங்க. அது எப்படி நீங்க போய் இந்து மத கருத்துக்களை சர்ச்சில் பேசலாம்? சின்ன விஷயம் பொறுத்தவரை வேதாந்த கருத்துக்களை உலக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வகை நம்முடைய சமயம் பக்தி மார்க்கம், பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் 4 வழிமுறைகளை குறிப்பிடுகிறது. ஒரு குளத்துக்கு 4 படித்துறை இருக்கிற மாதிரி எந்த படித்துறை இருந்தாலும் குளத்துல குளிக்கலாம். அதனால பக்தி தான் சிறந்தது, யோகம் தான் சிறந்தது, கர்மம் தான் சிறந்தது, யோகம் தான் சிறந்தது சொல்ல முடியாது. யார் யாருக்கு என்ன மன பக்குவம் இருக்கோ அந்த மார்க்கத்தில் இருக்கும். அப்போ கிறிஸ்டியனுக்கு நம்ம மதத்தை பத்தி தெரியாதவங்க தப்பு தப்பா பேசுறாங்க. அதனால அவங்களுக்கு போய் நம்ம விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். நாங்க போய் சொல்றேன், நான் பைபிள் படிக்கல, குரான் படிக்கல, எங்க மதத்துல என்ன கேள்வி வேணும் கேள்வி நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அவங்களுக்கு தேவை இருக்க அவங்க மரியாதை கொடுக்குறாங்க, நம்ம விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் உல்டா பண்ணி நம்ம விஷயத்தை அவங்க விஷயமா பேசுறாங்க, அது வேற விஷயம். எதுக்கு நீங்க சொல்றேன் அப்படின்னா, கர்ம மார்க்கம் முதல்ல பக்தி மார்க்கம், அது சாதாரண மக்களுக்கானது. கடவுளை சரணடைந்து எல்லாம் பகவானே நீதான் எனக்கு பொறுப்பு, நல்லது நடந்தாலும் நீதான் பொறுப்பு, ஒண்ணு நான் சரணடைஞ்சேன், என்ன கோபம் வருது பொறுப்புன்னு சொல்லி முழு சரணாகதி தத்துவம் பக்தி. அடுத்தது கர்மயோகம். அந்தந்த வயசுக்கு என்ன கர்மாவை செய்யறோமோ அதை சிறப்பா செய்யணும். நான் மேல வந்து பேசுறது என்னோட வேலைன்னா பேசுற வேலையை ஒழுங்கா செய்யும், கேட்கிறவங்க கேட்கிற வேலையை ஒழுங்கா செய்யும். அவங்கவுங்க எந்தெந்த பணியில இருக்காங்களோ அந்த பணி அந்த நேரத்துல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சம்பளத்தெல்லாம் திங்க் பண்ணாம எந்த வேலை இந்த நேரத்துக்கு இப்ப சமைச்சிட்டு இருக்கீங்க, சமைக்கிற நேரத்தில் சமையல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், படிக்கிற நேரத்தில் படிப்பு வயசுணும், படிக்கிற வயசுல கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்திரத்தை பத்தி யோசிக்கிறாங்க. சினிமாவுடைய தாக்கம். ஒரு ஸ்கூல்ல 15 வயசு பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு, 17 வயசு பையன் காணும். சட்டப்படி 18 வயசுக்கு இல்லாத பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுக்க முடியாது. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுவீங்க? அப்ப வேற யாருக்கு தத்து கொடுத்து அந்த பிரச்சனையை போலீஸ் தீர்த்து வச்சாங்க. ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் 18 வயசுக்கு முன்னாடி குழந்தை பத்திரிக்கோட வந்து அறிவுறுப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சினிமா உந்து சக்தி கொடுக்குது. பேரண்ட் கண்ட்ரோல இல்லை. டீனேஜ் ஆன பிறகு அப்பா அம்மா சொல்றதை கேட்கறதே கிடையாது பசங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது அவங்க வேதவாதம். இவன் வயசுல அவ்வளவு திங்க் பண்ணுவான், என்ன திங்க் பண்ணுவான், இவன் தான் திங்க் பண்ணுவான். அடுத்தது இப்ப போதை வசதி நிறைய இருக்குது. சிஎம்மும் டிஜிபியுமே பயப்படுறாங்க, அதை பத்தி பேசுறாங்க. எல்லா ஸ்கூல்லையும் விழிப்புணர்வு வாசகம் வைக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கே தெரியுது ஸ்கூல் பசங்களும் கையில கிடைக்கிற அளவுக்கு போதை பொருள் மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு. இது ஏன் இங்க குறிப்பிடுகிறேன் அப்படின்றா, இந்த உலகம் படைக்கப்பட்டதுல இருந்து நல்லது கெட்டது சேர்ந்துதான் இருக்கு. நல்லது ஏன் இருக்கு, கெட்டது ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. எப்பயுமே கெட்டதும் நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் கலந்து அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இந்த நல்லது கெட்டது இருக்கும் பொழுது ஒரு மண்ணுல சர்க்கரை கலந்திருந்தா அந்த எறும்பு சர்க்கரை எடுக்கும், மண்ணை எடுத்துட்டு போகாது. அது போல ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான் படிக்கிறான் அப்படின்னா அவன் நல்லது மட்டும் சமுதாயத்திலிருந்து எடுக்கணும், கெட்டதை விடணும் அப்படின்னா அதுக்கு யாரோட ரோல் மாடல் அப்படின்னா தாய் தந்தை ஃபர்ஸ்ட் ரோல் மாடல். நம்மளுடைய சமயம் என்ன சொல்லுது? மாத்ரு தெய்வோ பவ, பித்ரு தெய்வோ பவ, ஆச்சாரிய தெய்வோ பவ, அதிதி தெய்வோ பவன்னு சொல்லுது. அம்மா தான் கடவுள், அம்மா தான் குரு. அம்மா தான் அப்பா அடையாளம் காட்டுறாங்க, அப்பா குரு அடையாளம் காட்டுறாங்க. உண்மையான குரு கடவுள் அடையாளம் காட்டுறாங்க. இதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நான் சொல்றோம். அப்போ பக்தி யோகத்துல நீங்க இருக்கலாம், கர்மயோகத்துல இருக்கலாம். கர்மயோகம்னா அந்த காரியங்களுக்கு கீழ் பண்ற வேலையா இருந்தாலும் அதை பர்ஃபெக்டா செய்யணும். நீ செய்ய, நான் செய்ய, இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி தலை கொடுக்குறாரு. இது கர்மயோகம். அது சரியா செய்யும் பொழுது அதுக்கான பலனை என்னுடைய முதலாளி எனக்கு கொடுத்தாலும் பகவான் அதுக்கான சரியான நேரத்தை கொடுக்குறாரு. எந்த பதவி அடையினாலும் சரி, எதை அடையினாலும் சரி, அதுக்கு தகுதியோடு காத்துட்டு இருக்கு. அதை அடையாம போகவே போகாது. ஆனா தகுதி இல்லாத அடைய ஆசைப்படக்கூடாது. நீங்க ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, அதுக்கான முயற்சியோட இருக்கு.
நீங்க ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, அதுக்கு ஒரு முயற்சியோட இருக்கணும். அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, அதுக்கு ஒரு தகுதியோட இருக்கணும். நீங்க தகுதியை வளர்த்துட்டா போதும், உங்களை வாய்ப்பு தேடி வரும். நீங்க அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன். ஸோ கர்மயோகத்தின்படி நீங்க பிரதிபலன் எதிராம கர்மத்தை செய்தாலும் இது உங்களுக்கு பலன். அடுத்தது ராஜயோகம். இப்ப ரவிசங்கர் பகவான், ஈஷா யோகம், பிரம்மகுமாரிகள் எல்லாம் பிராணனை கட்டுப்படுத்துறது கூட மனசை கட்டுப்படுத்தலாம், மனதை கட்டுப்படுத்தும் பிராணனை கட்டுப்படுத்தலாம். மனசும் பிராணனும் அடங்கினாலே இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி நமக்கு வசப்படும். நடக்க போறதுதான் தெரியும். சில சில விஷயங்களை வந்து கைகொள்ளும், சிட்டிகள் வரும், சொன்ன வந்து படிக்கும், நடக்க போறது தெரியும். சார் அந்த மாதிரி யோகமா இருக்கும். அடுத்து ஞான மார்க்கம். இப்ப ஜில்லா மிஷன் வந்து ஞான மார்க்க பாதையில வேதாந்தத்தின் மூலியமாக கருத்துக்களை பரசுர ஃபவுண்டேஷன்ல கீதா மூலியமாகவும் வேதஸ்டானந்தாவும் மிக அருமையாக அந்த பணியை செய்து வராங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அனசுரா ஃபவுண்டேஷன் போய் இந்த வேதாந்த வகுப்புகளை கேளுங்க. ஏன்னா அறிவுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்து மதத்துல மட்டும்தான் இருக்குது. பாக்கி மதத்துல எல்லாம் ஒரு புனித நூல் இருக்கும், அதை நீ ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி சொன்னபடி கேட்டா சொல்றதுல 7வது மதத்துல 8வது சீட் ஒன்று ரிசர்வ். சொல்றதுதான் உங்களுக்கு லட்சியம். நீங்க செய்யணும் நிறையத்துக்கு போயிடுவேன். நம்ம மதம் அப்படி சொல்றேன். நம்முடைய அடிப்படை கர்மா மறுப்பினர் எண்ணம் சொல் செயல் எது செஞ்சாலும் அது திருப்பி வரும். ஒரு பந்தை எடுத்து சவுத்துல எடுத்து எப்படி உடனே திருப்பி வருதோ அதுபோல எண்ணங்களால நீங்க நல்லது நினைச்சாலும் சரி நல்லது வரும், கெட்டது நினைச்சாலும் சரி கெட்ட எண்ணங்களுக்கு சேர்ந்து வரும். சொல் பேசும்பொழுது நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லது ரொம்ப நல்லா 4 பேர் சொல்லணும். சரி, எண்ணம் சொல் செயல்கள் மூலியமா அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட எக்கோசிஸ்டம் உங்களுக்கு என்ன வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த உலகத்துக்கு நீங்க செய்யணும். உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரணும்னா உங்க எண்ணங்கள் நல்லா இருக்கணும். நல்லா உங்களுக்கு சொல்றா நீங்க நல்லா சொல்லணும். நல்ல செயல்கள் உங்க நோக்கி வரணும்னா நீங்க நல்ல செயல் செய்யணும். இதுதான் நம்ம மதம் போதிக்கக்கூடிய விஷயம். இதை பத்தி ஒரு பேசிக் அறிவு இல்லாததுனால மதம் மாற்றம் உங்களுக்கு ஈஸியாயிடும். ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி ஒரு பிரச்சனை ஏற்படும். பிரச்சனை இல்லாத எந்த மதம் மாறாலும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். வியாதி தீர்க்கிறாரு. யாரெல்லாம் வந்து சிடி மூலியமா ஜபக்கூட்டங்கள் மூலியமா அவங்களுடைய வியாதியை தீர்க்கிறேன்னு சொன்னாங்களோ அவங்களாம் சுகர் மூலியமா இறந்து போனாங்க. அந்த மதம் போதையில அவருடைய வியாதி அவரால் தீர்க்க முடியல. ஆனா ஒரு வீட்டுக்கு முடி வளர்றதுக்கு ஜபக்கூட்டம் பண்றாங்க. நீண்ட முடி வளர்றதுக்கு மாற்றாரு, நகை வளர்றதுக்கு ஜபக்கூட்டம். அது மாதிரி மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ நமக்குள்ள அறியாமை இருக்கிறதுனாலதான் மதமாற்றம் பயன்படுது. சமயத்தை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும். அறம் பொருள் இன்பம் வீடு பேரு நம்முடைய வாழ்க்கையோட லட்சியம் தூக்கத்தின் மூலமாக நிலைநிறுத்தப்படுகிறது. வாழ்க்கையோட உச்சம் அன்னை உணர்ந்தது. நான் யார்? இந்த அழிய முறையில் இருக்கிறோம். ஆன்மாவை பற்றி அறியறதுதான், ஆன்மாவை அறியறதுதான் ஆன்மாவை அறிகிறது. அதுதான் வேதாந்த கருத்தில் உடனே யாரையும் அவசரப்படுத்தல. ஞானம்ங்கிறது முழுமையான அறிவு. நான் இருந்தா யாரையும் பழக்க முடியாது. எங்களுக்கு துக்கம் வருது, ஆனா எங்களை தொந்தரவு பண்ணாது. எங்களுக்கு பண கஷ்டம் வராது, எங்களை தொந்தரவு பண்ணாது. அப்போ தள்ளிட்டு ஒரு சாட்சியா பார்க்க முடியும். ஒரு மனசாட்சின்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் மனசாட்சிக்கு விரோதமா உண்மை விட்டுகளே ரொம்ப நாளா ஆச்சு. ஆன்மீகத்துல உங்க வாழ்க்கையில இன்னைக்குல எதிர்காலத்துல நீங்க ஆன்மீக லட்சியத்தை அடையணும்னா நம்முடைய வேதங்கள் 2 கட்டளை இருக்கிறது. சத்தியம் பக தர்மம் சார். உண்மையை பேசு. நீ வேற எதுவும் செய்ய தர்மம் பண்ணலையோ தர்மம் பண்ணலையோ உண்மையை மட்டும் பேசு. அதோட உயர்ந்த லட்சியமானது அரசு சொல்லு. அந்தந்த வயசுக்குள்ள தர்மத்தை செய்யணும். அறம் செய்ய விரும்பணும்னு தான் சொன்னாங்க. அறம் செய்யன்னு சொல்றேன். ஏன்னா எல்லாருக்கும் செய்ய முடியாதுன்னு தெரியும். அதனால உண்மையை பேசணும். அந்தந்த வயசுக்குள்ள தர்மங்களை கடைபிடிக்கணும். தர்மத்தை காத்தால் தர்மம் நம்மை காக்கும். என்னுடைய நண்பர் நிறைய தான தர்மங்கள் செய்வாங்க. கேட்டா இல்லாத பசங்களுக்கு தான் பண உதவியாக செய்வார். அவங்க 2 பேருமே வேலைக்கு போக முடியாது. எனக்கு வேலைக்கு சொல்லி நினைக்கிறேன். 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தை தானா வந்து ஸ்கூல்ல நம்ம கேட்ட வெளியில கூட்டிக்குள்ள இருக்கும். இவங்க ஒரு 7-8 மணிக்கு வருவாங்க. சமைச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிருக்கா, ஸ்கூல்ல வந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு மொட்டை மாடியில ஏறி வேலைக்கு பார்த்துருக்கான். என்னமோ கீழே ஏதோ ஓடுறதுன்னு புரிஞ்சு பார்த்துருக்கான். தலையில விழுந்தான். விழுந்தவன் சென்ஷன்ல விழுந்துட்டா. அப்படியே அந்த தூக்கம் லைட்டா அடிபட்டு மயக்கம் வந்து அங்கேயே தூக்கி போயிட்டான். இவங்க 8 மணிக்கு வந்து குழந்தைய தேடி எங்க கிடைக்கலன்னு சொல்லி போலீஸ் சொல்லி 2-3 மணி நேரம் தேடிட்டே இருக்காங்க. அப்போ
9 மணி ஆனோட பசி வந்தோட எழுந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். அப்போ சன்ஷெட்ல உட்காந்து இவங்க எழுந்துக்கிட்டாங்க. இவங்க வீட்டுல இல்ல, யாருமே இல்ல அந்த குழந்தைய கவனம் பண்றதுக்கு. இவங்க செஞ்ச தர்மம் அதன் குழந்தைய காத்துச்சு. அது மாதிரி நீங்க செய்யற தர்மத்துக்கு உங்களுக்கு இன்னைக்கு உடனடியா பலன் அளிக்காம இருக்கலாம். நிச்சயமாக அந்த தர்மம் தக்க நேரத்துல இன்னும் சாமிக்கு கூட யூடியூப்ல பேசியிருந்தாரு. ஒரு பூனையை கொடுக்க வந்து கூட ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஆனா இந்த தர்மம் எப்பயும் அவங்க காக்கும். அதனால நீங்க உண்மையை பேசணும், தர்மங்களை கடைபிடிக்கணும். அந்தந்த வயசுக்கு உள்ள தர்மங்களை நீங்க கடைபிடிக்கணும். சமய அறிவு இருக்கணும், உடல் சார்ந்த விழிப்புணர்வு இருக்கணும். இந்த உடல் தான் ஞானத்துக்கு சாதனம். இந்த உடல் இருக்கும் பொழுதுதான் இதை தெரிஞ்சுக்க முடியும். உடல் 40 வயசுல கூட சரியா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வியாதி வருது, சுகர் வந்து அவங்களால அவங்களே அவங்க பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. நோய் சார்ந்த விழிப்புணர்வு இல்லை. அன்றாட உடற்பயிற்சி செய்யணும், சரியான உணவு சாப்பிடணும், இல்லை கண்டதையும் அதை உள்ள போடுறாங்க. செரிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நோய் சார்ந்த விழிப்புணர்வு இல்லை, அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு இல்லை. ஏதோ அன்னைக்கு போனா அன்னைக்கு ஏதாவது உள்ள போறோம் அப்படின்னு நினைக்கணும். ஒரு 5 ஆண்டு காலகட்டத்துக்கு நமக்கு சனாதன தர்மத்தையும் ஜாதி மத வேறுபாடு என்று அனைவருக்கும் நன்மை கொள்ளக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும். இதுல எந்தவித சுயநலமும் இருக்கக்கூடாது. நாட்டின் பாதுகாப்பு, நாட்டுக்கு எது நல்லது, இந்த உலகத்துக்கு எது நல்லது, நம்ம சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தில் எந்த ஜாதி மதத்தையும் இங்க சொல்ல வேண்டாம். இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு யாரு பலன் அளிப்பார்களோ அவங்களுக்கு பணம் கொடுங்க. யாராவது விஜயாண்டியே யாரோ ஒரு மியூசிக் டைரக்டர் பேசியிருந்தாரு, பணம் கொடுத்தா வாங்கிக்கங்க, நல்ல ஒரு ஓட கொடுத்துங்க சரியா பேசியிருந்தாரு. சில பேர் நல்லவங்க சினிமாவில் இருக்காங்க. இது சினிமா மூலியமாகவும் தெய்வ மூலியமாகவும் ஒரு கலாச்சார தாக்குதல் நடக்குது. இந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா இதை பார்த்துட்டு இருக்கிற கல்யாணம் அதாவது குழந்தைக்கு குழந்தை பிறந்தா அந்த கேரக்டர் வில்லி கேரக்டர் தான் அந்த குழந்தைக்கு வரும். அப்ப நீங்க 20 வருஷம் கழிச்சு அதை பார்க்க முடியும். ஏன்னா இதுதான் வந்து சமயம் சம்ஸ்காரம்னு சொல்லுது. எதை கேட்கிற நான் பேசுறது நீங்க கேட்டு காது வாங்கிட்டு இன்னும் 10 நிமிஷத்துல சரி பேசாடி நான் ஒரு 25 நிமிஷம் பேசுறோம், அவங்க ஒரு 20 நிமிஷம் பேசணும்னு பிளான் பண்றோம். ஆனா உங்களால நான் பேசுற 10 நிமிஷம் சில விஷயங்களை கேட்கும்போது சில விஷயங்களை விட்டுறீங்க. பிசிக்கலா கேட்பீங்க, மென்டலா கேட்க மாட்டீங்க. அப்போ கேட்கிற விஷயங்கள் பாதி இருக்கும், பாதி போயிடும். நான் பார்க்கிற விஷயம் அப்படி இல்லை, மனசுல புதிச்சிருக்கு. அது பல ஜென்மத்திற்கு வெளிப்பட்டு அதை திட்டமிட்டு ஒரு கலாச்சார சீர்வழியை கொண்டு வரக்கூடிய ஒரு சுதந்திரம் என்ற ஒரு பேச்சுல பேச்சு சுதந்திரம் ஒழுங்கு பேச்சுல எந்த ஃபேமிலியை எப்படி இந்த டாஸ்மாக் எடுக்குதோ அது போல ஒரு சுழற்சியை, ஒரு தீமையை சினிமாவும் இந்த சீரியலும் செய்து கொண்டிருக்கிற விழிப்புணர்வு முக்கியம். அடுத்தது சேமிப்பு. சேமிப்பு இல்லைன்னா வருமானத்துல அகார அளவிட்டாலும் போகாத கலாச்சாரம் சொன்னேன். உங்களுடைய வருமானம் எவ்வளவா இருந்தாலும் அது 10% வந்து சேவிங்ஸ் தான். 2000 வருமானம் 200 சேவிங்ஸ் பண்ணணும். எந்த நேரத்தில் என்ன வேணாலும் வாய்ப்பு இருக்கு. அது சார்ந்த விழிப்புணர்வு இல்லை. வெளிநாட்டுல கிரெடிட் கார்டு வச்சிருப்போம், 10 கிரெடிட் கார்டு வச்சிருப்போம். கிரெடிட் கார்டு இருந்தால் வாழ்க்கையே போயிடும். அது ஆன்லைன் சூதாட்டங்கள் அதுல நிறைய போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு பெரிய பேங்க் மேனேஜருக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்ல குழந்தைகள். ஆன்லைன்ல பேங்க்ல பணத்தை எடுத்து ஆன்லைன் லாட்டில் எல்லாத்தையும் இறந்துட்டு ஒரு கிரிக்கெட் பேக் எடுத்து பொண்டாட்டி உள்ள எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இவங்க சூசைட் பண்ணிக்க. இதை எதுக்கு குறிப்பிட்டேன் அப்படின்னா ஒரு படிச்சவன் பண்பாளர் இவனுக்கு பொண்ணு கொடுத்தா நல்லா பார்த்துப்போம் அப்படிங்கிற சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. ஏன் அப்படின்னா கல்வியிலே ஆன்மீகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீகம் இல்லாத இந்த அறிவியல் வளர்ச்சி அழிவுக்கு தான் எட்டு சொல்லும். ஆனால் ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அறிதல், தர்மத்தை காத்தல். ஆனால் தர்மத்தை நீங்க காக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த ஊர்ல மிக சிறப்பாக சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குழந்தைகள் சமயம் அனுப்புங்க. விழாக்கள் மூலியமாக நான் வளர்ந்து சொன்ன ஒரு சாமியை நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். சத்சங்கத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னா நான் நிறைய புக்கு படிச்சிருக்கேன். அந்த புக்கு நம்ம கையில கிடைக்கிறது கூட வாய்ப்பு இல்லை. ஒரு சிந்தனை ஓட்டத்துல யாராவது இருக்கிற ஒத்த புக்கு அந்த கருத்து தேவைப்படுறீங்களா? உங்களுக்கு ஒரு லைப்ரரி தரத்துல 100 சிறைச்சாலையை மூடுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. உங்க லைப்ரரிக்கு யாரும் போறதில்லை. வீட்டில் இருக்கிற புத்தகங்களே இப்படி. ஆனா நம்மளுடைய வாட்ஸ்அப்லயே நம்ம செல்போன் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் நைட் 1 மணி வரலையும் இந்த செல்போனை சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு யாரும் குழந்தைக்கு கை தள்ளி
குழந்தைகளுக்கு ஒரு வியாதி இருக்கு. அது மாதிரி செல்போன் அடிக்ஷனும் இருக்காங்க. செல்போனை சரியா பயன்படுத்திங்க, குழந்தைகளுக்கு சரியா பயன்படுத்துறது உறுதி